ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் மார்னிங் ஷூட் பண்ணிக்கிறேன். காலையிலேயே எந்திரிச்சு நம்ம மாடி தோட்டத்தை பார்க்குற சந்தோஷம் அது எது மாதிரியும் நீக்காது. ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம மாடி தோட்டம். பாருங்கள், நம்ம வீட்டு மாடி தோட்டத்தை மார்னிங் டைம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே நம்ம கண்களுக்கு ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு அழகான பச்சை பசேல்னு க்ரீனிஷாக அழகாக நம்ம மாடி தோட்டம் வைக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பயத்தங்காய் தோட்டம், அதாவது நிறைய பூக்களும் நிறைய பிஞ்சுகளும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக வந்திருக்குது. பார்க்குறது ரொம்ப அழகாக நிறைய பிஞ்சுகள் நிறைய காய்கள் வந்திருக்குது. இந்த பயத்தங்காய் செடியை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் நான் விதைச்சது. ஸோ இப்போ தான் எனக்கு நிறைய யூசேஜ் ஆகுது. பாருங்கள், ரொம்பவே யூஸ் ஆகுது. நிறைய காய்கள் நிறைய பூக்கள் ரொம்பவே பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. நம்மளோட மாடி தோட்டத்தில் ஒரு நிழல் தரும் பகுதி அப்படின்னு சொல்லணும். அதாவது ரொம்பவே நிழல் தர பகுதியாக இந்த பைத்தங்காய் தோட்டம் இருக்குது. ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு எதிரி வந்திருக்கிறாங்க. அதாவது நான் என்னோடய மாடி தோட்டத்தில் ஒரு கத்தரி செடி வச்சுருந்தேன். வெள்ளை கத்தரி, நம்ம முட்டை கத்தரிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெள்ளை கத்தரி செடியை வெட்டுக்கிளிகள் இப்போ தாக்க ஆரம்பிச்சிக்குது. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோவும் நான் இதில் கொடுக்குறதா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் மார்னிங் நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறது காரணம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த விஷயத்தை முதல்ல நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு தான் இந்த பயத்தங்காய் செடியை காமிக்கிறேன். இப்போ நாங்கள் அடுத்ததாக நம்மளோட கத்தரி தோட்டம் அதாவது நம்மளோட கத்தரி செடி ஸ்டார்டிங்கில் என்னோடய கத்தரி செடி பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருந்துச்சு. வெள்ளை கத்தரி செடி, அழகான ஒரு கத்தரி செடி வச்சுருந்தேன். அடிக்கடி 1 அல்லது 2 காய்கள் ரொம்பவே சூப்பராக அழகாக பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். பட் திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கத்தரி செடி இலைகள் வெட்டப்பட்டு இலைகள் அப்படியே வாடி வதங்கி ஒரு மாதிரி ஆகிருச்சு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு ரொம்ப நாளாக நான் தேடிக்கிட்டே இருந்தேன். அந்த கத்தரி செடி ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு. ஸோ அந்த கத்தரி செடியை நான் இன்னொரு இடத்துக்கு கூட மாற்றி வச்சேன். பட் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ ரொம்ப நாளைக்கு முதல் வந்த காய்கள் இருந்த வீடியோ நான் அந்த இடத்துல போஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் நம்மளோட கத்தரி செடி இப்போது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போவே ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையிലേക്ക് இது பாருங்கள். நம்மளோட அந்த கத்தரி செடியில் இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இப்படி தான் இருக்குது நம்மளோட கத்தரி செடி. இந்த கத்தரி செடியில் இந்த இலைகளில் பாருங்கள் ஒரு வெட்டுக்கிளி இருக்குது. இந்த வெட்டுக்கிளி டெய்லி நம்மளோட கத்தரி செடியை இலைகள்லாம் அப்படியே வெட்டி வெட்டி சாப்பிட்ருது. ஸோ நானும் ரொம்ப நாளாக யார் ஒரே நைட்டில் ஓவர் நைட்டில் எல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரே நைட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இலைகள் வெட்டப்பட்டு நிறைய பூக்கள் எல்லாமே உதிர்ந்து இந்த மாதிரி இருக்கும். நானும் ரொம்ப நாளாக யார் இதை செய்கிறாங்க அப்படின்னு செப்ரேட் பண்ணி கூட இந்த கத்திரி செடி நான் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், செப்ரேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு இதை யாருன்னு கண்டுபிடிக்க இயலுமா இருந்துச்சு. பாருங்கள், இந்த வெட்டிக்கிளி தான் இந்த இலைகள் எல்லாம் வெட்டிட்டு இந்த மாதிரி சேதப்படுத்திக்குது. ஸோ இதுக்கு நான் சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தேடினப்போ தான் நீம் ஆயில், அதாவது நிலவேம்பு எண்ணெய், இந்த வேம்பு எண்ணெயை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். ஸோ இப்போ ரொம்பவே குறைவாக ஆகிருச்சு. தக்காளி செடிகளில் கூட இந்த மாதிரி இந்த வெட்டுக்கிளி தாக்கங்கள் நிறைய இருந்துச்சு. ஸோ நான் இந்த கத்திரி செடிக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, மீம் ஆயிலை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். ஸோ அதோட அந்த பேட் ஸ்மெல் இருக்கிறதால தெரியலை. பட் இப்போ கொஞ்சம் குறவாகிருச்சு. பட் இலைகளும் கொஞ்சம் ரொம்பவே மறுபடியும் துளிர் விட்டு ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்குது. மீம் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எனக்கு ரொம்பவே சக்ஸஸான ஒரு லிக்விட் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே சக்ஸஸாக இருக்குது. என்னோடய வெட்டப்பட்ட அந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்து இப்போ புதிய துளிர்கள் விட ஆரம்பிச்சிக்குது. பாருங்கள், இந்த வெட்டுக்கிளி தாக்கங்கள் குறைவாக இருக்குது, இந்த பூச்சி தாக்கங்களும் குறைவாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டு செடிகளே இந்த மாதிரி வெட்டுக்கிளி தாக்கங்கள் பூச்சி தாக்கங்கள் தான் மீம் ஆயிலில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். மீம் ஆயில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு புதிய அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.